அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 4வது நாள். நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ எல்லா கொஷினும் எடுத்துக்கிறோம், அதோட கான்செப்டை படிக்கிறோம். ஏன் நம்ம அப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி 80% உங்கள் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி மட்டும் அப்படியே வந்துடும்ப்பா. ஒரு 20% என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓகேங்களா, கொஞ்சம் அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கேட்பான். அப்போ நம்ம இந்த கான்செப்டில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறுமனே கொஷினை மனப்படம் பண்ணால் மாட்டிப்போம். அதுவே நம்ம கான்செப்டில் தெளிவாக இருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த 20% கொஷினையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம டார்கெட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐடியா வேணும். ஸோ இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஒரு லாஸ்ட் டைமுக்கு ரிவிஷனுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதவீதம் பார்த்துருக்கோம், பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த போர்ட் மாஸ் ரூலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போட்டு காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அதனால் நம்பர் சிஸ்டம் அந்த எண் அமைப்பு பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் சிஸ்டத்தில் இன்னும் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் இருக்கும் அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டதில். அப்போ அந்த கொஷின் அதுக்கு என்ன கான்செப்ட் தேவை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதான்ப்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஷியோ ப்ரொப்போர்ஷன். அதாவது நம்பர் சிஸ்டத்தில் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் பார்ப்போம். ஏன்னா அதோட கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லணும், அதை சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அதுக்கு என்னெல்லாம் கான்செப்ட் தேவையோ அது மொத்தத்தையும் நான் இங்கே சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஓகேங்களா, ஸோ இந்த டாபிக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கொஷின் வந்தால் நீங்கள் விட மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ நான் கண்டிப்பாக எல்லாத்தையும், அதாவது இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, வேணுங்கிறவங்க நோட்ஸ் எழுதுங்க. இல்லை எனக்கு நோட்ஸ் எழுதலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நான் அப்படியே பிடிஎஃபாகவே அமுச்சு விடுவேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் பிடிஎஃபாகவே அமுச்சு விடுவேன். நீங்கள் அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இருக்குது, ஓரளவு நான் எழுதிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் நோட்ஸ் எழுதி அதை டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்தது அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறந்து போய்டும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுதான் விஷயம். நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா திரும்ப ரிவிஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது மைண்டில் நிற்கும். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கணக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது முதல் நாள் நம்ம பார்த்ததை ஓகே நேற்று நம்ம இதெல்லாம் பார்த்தோம், இதை ஒரு இந்த ஃபார்ம்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது தெரியும் இல்லையா. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எது வீக்னஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த டாபிக் எனக்கு வரல அப்படின்னா நான் அந்த டாப்பிக்கை உட்காந்து நிறைய நேரம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நல்லா வருதோ அதை வந்து ஜஸ்ட் வேகமாக கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நான் தடுமாறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 + 2 + 3 + டாட் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ்ன்றது இந்த இடத்துல என்னன்றது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். இப்போ 66 இருக்கலாம், 36 இருக்கலாம், 34 இருக்கலாம், 38 இருக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன் 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த 4ல் 1 தானே ஆன்சர் வரப்போது நான் சொல்கிறேன். ஆனால் அந்த n அப்படின்றது நார்மலாக பார்த்தா அது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். அவற்றின் கூடுதல் விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, இது எல்லாத்தையும் ஒரு நம்பராக கூட்டி என்ன சொல்கிறாங்க, 666ன்னு சொல்கிறாங்க. எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எப்படிப்பட்ட நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது, 2, 3 டாட் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு n டேர்ம்ஸ். இந்த நம்பரை நான் என்ன நம்பர்ப்பா சொல்லுவேன், இயல் எண்கள்னு சொல்லுவேன்னா. இந்த நம்பருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நேச்சுரல் நம்பர். இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டான் அப்படின்னா அதோட கூடுதல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்களேன். இங்கே என்னன்றது எனக்கு என்னன்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உட்காந்து கூட்டிகிட்டு இருக்க முடியுமா? 1 + 2 + 3 + 4 + 5 இது மாதிரி கூட்டிகிட்டே இருக்க முடியுமா? அவ்வளோ டைம் நமக்கு தான் இருக்கா? ஸோ அதெல்லாம் இருக்காது. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இங்கே வரலாம். இப்போ இதை பாருங்களாம்ப்பா. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்கிறேன். முதல் எண் ஏன் நான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே இப்போ நான் சொன்னது தான் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ 1, 2, 3, 4 அதே மாதிரி டாட் அப் டு n டேர்ம்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்ன முதல் எண் அப்படின்னா 1லேருந்து முதல் நேச்சுரல் நம்பர்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1லேருந்து ஆரம்பித்து அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கான். அது இந்த இடத்துல 100ன்னு இருக்கலாம், அந்த எண்ணுக்கு பதிலாக 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் இங்கே ஒரு எண்ணுன்னு இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1/2. இப்போ தான் நான் சொன்னேன் நம்மளால் ஒவ்வொன்றா உட்காந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ எண்ணுக்கு பதிலாக 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1 + 2 + 3 + 4 + 5 இந்த மாதிரி டாட்னு போட்டு 36 வரைக்கும் நம்மளால் கூட்டி போட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முடியாது. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா n+1 / 2. அவ்வளோதான்ப்பா. ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்களேன், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் என்னப்பா? ஸ்கொயர். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். இப்போ தான் சொன்னேன், ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டாப்பா? அப்போ இது 1 ஸ்கொயரு, அதோட ஸ்கொயர் தானே சொல்கிறாங்க இந்த இடத்துல. சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 4 5 ... என்னன்னு நமக்கு தெரியுது. அதோட ஸ்கொயர் தானே அவன் சொல்கிறான், வர்க்கம் தானே சொல்கிறான். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ... n ஸ்கொயர். எனக்கு இப்படி கொடுத்துட்டான். இதுக்கு என்ன ஃபார்முலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். n+1 2n + 1. என்னப்பா? 2n + 1 / 6 6. இதான்ப்பா அந்த ஃபார்முலா. அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 1 2 3 4 5 இருந்தாலே நம்மளால் கூட்ட முடியாது. அதுவே கஷ்டம் நமக்கு. இதுவே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இந்த இடத்துல ஒரு 36 ஸ்கொயர் இருந்தால் எப்படி நம்ம கூட்டுறது? அப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தானே போட முடியும். அப்போ n+1 2n + 1 / 6 6 அப்படின்றது ஃபார்முலா. அடுத்து பாருங்களேன், முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்கிறான். கணம்னா என்னப்பா? கியூப். அவ்வளோதானே. சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3 4 ஸோ n டேர்ம்ஸ் வரைக்கும் நான் சொல்வேன். அதோட கியூபு கேட்குறான். அப்போ என்னது? 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு 4 கியூபு ... போட்டு n கியூப். அதை ஒவ்வொன்றும் கூட்டி சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ கூட்டி சொல்கிறேன்னா எனக்கு நானே சொல்லியிருக்கேன், இது அப்பெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு ஃபார்முலா தான் தேவைன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா இருக்கார் பார்த்தீங்களா? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அது என்னப்பா? n+1 / 2 இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணால் இதுக்கான ஃபார்முலான்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் முடியாது இல்லையா? அப்போ இந்த 2 ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த 3வது ஃபார்முலா கியூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் ஃபார்முலா இருக்கார் பார்த்தீங்களா? அதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு வந்துருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் n+1 ஹோல் ஸ்கொயர் / 4. இதுதான் எதுக்கான ஃபார்முலா, எதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கியூப் +2 கியூப் +3 கியூப் +4 கியூப் இந்த மாதிரியே போட்டு அப் டு n கியூப் வரைக்கும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கொஷின் பக்கம் வந்துருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n தான் கொஷின் கேட்குறான். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே n என்னன்னு நமக்கு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறான்? 1 2 3 ... நான் ஏதோ ஒரு நம்பரை போடுவேன். அப்படியெல்லாம் கூட்டினீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கணுமாம்மா? 666. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருந்தால் என்னப்பா ஃபார்முலா? இப்போ தானே சொன்னேன். என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஸோ n+1 / 2. இப்போ இந்த இடத்துல n அப்படின்றது இந்த கடைசியாக என்ன நம்பர் கொடுக்குறானோ அதை போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான்? n கொடுத்துருக்கான். அப்போ என்னன்னாவே வச்சுக்கோங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 666. அதாவது இந்த என்னன்ற ஒரு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நம்பருக்கு நான் அந்த ஃபார்முலாவில் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கூடுதல் கிடைக்குது? 666. இப்போ நான் ஒரு நார்மல் மெத்தடில் போடணும் அப்படின்னா இது எப்படி போகலான்னு பாருங்களேன். இந்த 2 இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல மாறும்ப்பா. இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த இடத்துல n ஸ்கொயர் ப்ளஸ் n விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 2 × 666. இப்போ இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது n. இப்போ இந்த இடத்துல n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n ஸ்கொயர் n ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னப்பா? இது பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம். என்னென்னா அதேமாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த அடுக்கு 2ன்னு இருக்கணும், அடுத்து 1ன்னு இருக்கணும், அடுத்து வந்து ஏதோ ஒரு நம்பராக இருந்துருக்கணும். கான்ஸ்டன்ட் அப்படின்றது அது நம்பர். அதாவது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 100ன்னு இருக்கலாம், 500ன்னு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் செம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சம்முக்கு நான் இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது எல்லாராலையும் மீன்ஸ் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ அதெல்லாம் கற்றுக்கிற லெவலுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் என்ன பண்ணுறது, இப்போ இந்த சம்மை நம்ம நார்மலில் போட்டால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் வழின்றேன். வேறு என்ன வழி அப்படின்னா ஆப்ஷன் வழியாக போகிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. முதல் ஆப்ஷனை எடுக்கிறேன். இதோட கூடுதல் 666 அதானப்பா? n+1
ஸோ டிவைட் பை 2 எனக்கு என்ன வரணும், நான் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நான் என்னன்னாலும் போடலாம். நமக்கு ஆப்ஷன் என்னது, இந்த 4 ஆப்ஷனில் யாரோ ஒருத்தவங்க தான் நமக்கு ஆன்சராக வர போகிறாங்க. அதை நான் போடும்போது எனக்கு கூடுதல் என்ன வரணும், 666 வரணும். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 66 எடுத்துக்கிறேன். இதே ஈக்குவேஷனில் எண்ணுக்கு பதிலாக 66, இங்கே என்னப்பா வரும் 67 டிவைட் பை 2. ஓகேங்களா, இதை நான் அடிச்சு போடுறேன். 2 ஸோ 32 6. இப்போ நீங்கள் 33 67 பெருக்குனா நமக்கு என்ன நம்பர் வரும்னு பாருங்களேன். நமக்கு என்ன வரணும், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ஸோ இவர் வந்துட்டார், இந்த விச் இஸ் ஈக்குவல் டு 666 வந்துட்டார் அப்படின்னா அந்த நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நான் பெருக்கி பார்க்குறேன். ஸோ கடைசியாக ஒற்றை இலக்கம், அந்த கடைசி இலக்கத்தை மட்டும் நான் செக் பண்ணுறேன். இங்கே 7யும் 3யும் பெருக்குனா அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 1ன்னு வருது. எனக்கு கடைசி இலக்கம் எப்படி வரணும், 6ன்னு வரணும். அப்போது இந்த 66 அப்படின்றது நம்பர் கிடையாது, அந்த n ஈக்குவல் டு 66 கிடையாது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். என்ன போகிறேன், ஆப்ஷன் 2. அதே ஃபார்மில் தான்ப்பா, n+1 டிவைட் பை 2 தான். எண்ணுக்கு பதில் என்ன போட போகிறேன், 34. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, n+1, அப்போ என்ன வரும், ஸோ 35 டிவைட் பை என்னப்பா வருது, 2 அப்படின்னு வருது. ஓகேப்பா, இப்போ பாருங்கள் 2 ஸோ 17 × 2 எவ்வளோப்பா, 34. கரெக்டாக. இப்போ பாருங்களேன், இந்த 7யும் நான் 5யும் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது என்ன வரும், 7 5 35, 5ன்னு முடியும். ஆனால் எனக்கு எப்படி முடியணும், கடைசி இலக்கம் அப்படின்றது 6ன்னு முடிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்ட், இல்லைன்னா தப்பு தான். அப்போ இவரும் தப்பு தான். அடுத்து மூணாவது ஆப்ஷனுக்கு வரேன். ஸோ மூணாவது யார் இருக்கார், 36. எண்ணுக்கு பதிலாக 36 எடுத்துக்கலாமாப்பா. அடுத்து என்னப்பா, 36 + 1 எவ்வளோ வரும், 37 வருது. ஸோ டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்களேன், இதை அடிச்சு போடுங்க. ஸோ 2 எவ்வளோப்பா, 18 × 2 36 வருமா. ஓகேங்களா, 2 பக்கத்தில் 1 போகும், அப்போ 8 2 16ன்னு வரும். இப்போ பாருங்களேன், கடைசி இலக்கம் இப்போ 18 7ன்னு இருக்குது. நம்ம பெருக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த கடைசி ஒரு இலக்கம், அப்போ 8 × 7 எவ்வளோப்பா, 56. அதாவது கடைசி இலக்கம் அப்படின்றது 6ன்னு முடியுது. நீங்கள் வேணால் ஃபோனில் போட்டு பாருங்கள், கடைசி இலக்கம் எப்படி முடியும், 6ன்னு முடியும். எனக்கு என்ன தேவை, கடைசி இலக்கம் 6ன்னு தான் முடியணும். மேபி இவர் நம்ம ஆன்சராக இருக்கலாம். நான் ஏன் மேபின்னு சொல்கிறேன், இவர் தான் ஆன்சர்னு ஏன் இதோட முடிக்காமல் சொல்கிறேன். இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்காரு, அவரையும் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை கடைசி இலக்கம் அதில் 6, இது ரெண்டுத்துலையுமே 6ன்னு வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 2 நம்பரையும் முழுசாக பெருக்கி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓகேங்களா, 2 நம்பரையும் முழுசாக பெருக்குனா எதுக்கு 666 வருதோ அதுதான் நம்ம ஆன்சர். இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணுவோம். 4வது ஆப்ஷனுக்குள்ளே வரேன். n ஈக்குவல் எவ்வளோப்பா, 38. 38 + 1 39 டிவைட் பை 2. இதை நம்ம அடிச்சு போடுங்க. 2 19 × 2 38. ஓகேங்களா, 2 பக்கத்தில் 1 போகும், 9 × 2 18. அப்போ பாருங்கள், இப்போ 19 × 39 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கி பாருங்களேன். ஸோ 9 × 9 எவ்வளோப்பா, 1 வரும். அப்போ கடைசி இலக்கம் என்ன வருது, 1ன்னு முடியுது. அப்போ இவரும் என்னோடய ஆன்சர் கிடையாது, ஏன்னா எனக்கு கடைசி இலக்கம் 6ன்னு முடியணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் கடைசி இலக்கம் 6ன்னு முடியுது. எதுப்பா, ஆப்ஷன் சி வந்து மிக சரியான ஆன்சர். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லும்போது இவ்வளோ டைம் எடுக்குது, நான் ஒவ்வொன்றா போட்டு காமிச்சு சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை போட்டு 2வது தடவை போட்டு பாருங்களேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மெத்தடா, இதுவாக எனக்கு தெரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா, இதில் போட்டு நான் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃப்ரம் த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். எந்த எண்ணானது 2 கேள்விக்குறிகளையும் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்குறி அப்படின்றத, அது 49 பை ஒரு கேள்விக்குறிப்பா, விச் இஸ் ஈக்குவல் டு கேள்விக்குறி பை 64 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் அந்த நம்பரை தூக்கி எழுதுங்க. நான் கேள்விக்குறியை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, x பை 64. அவ்வளோதானே. ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கதை எழுதிக்கிட்டேன். இதை கொண்டு போய் இங்கே பெருக்கிறேன், இதை கொண்டு வந்து இங்கே பெருக்கிறேன். இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 49 × 64. இங்கே கொண்டு போய் பெருக்குனா எனக்கு என்னப்பா கிடைக்கும், x². இந்த ஸ்கொயரு இந்த பக்கம் வந்தால் எப்படிப்பா மாறும், ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 49 × 64 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இது நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நல்லா ஒரு விஷயம் பாருங்கள். இப்படி ஸ்கொயர் ரூட் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மொத்த நம்பரையும் நான் பெருக்கி தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த தனித்தனியாகவே எடுக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட், இதுக்கு ஒரு பொதுவான வடிவம், இதுக்கு சரியான வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √a × √bன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றது 2 நம்பருக்குமே பொதுவான ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக எழுதுறேன். அதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. 49க்கு ஸ்கொயர் ரூட்னா என்னப்பா வருவார், 7 7 49. கரெக்டாக. இங்கே என்னப்பா 8ன்னு வருவாரா, 8 8 64 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 7 × 8 எவ்வளோப்பா,
56 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். சரி, வெரி ஈஸி ஒன். உங்களுக்கு நான் புரியறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்டெப்ஸே போட தேவையில்ல, பார்த்தோன்னே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. இப்போ பாருங்களேன், போன சம்மில் எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த 49 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இங்கே ஒரு எக்ஸு கொடுத்துருந்தாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா சொல்லியிருந்தாங்க, எக்ஸு பை ஏதோ 64 கொடுத்துருந்தாங்களா, இப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 49 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை 49 ஈஸ்ட் அந்த எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்னப்பா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நல்லா பாருங்கள், 49 பை எக்ஸ் அப்படின்னாலும் 49 இப்படி ஒரு 2 டாட் வச்சு எக்ஸ் கொடுத்தாலும் ஒன்றுன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு பேர், இந்த புள்ளிக்கு பேர் வந்து என்னப்பா, ஸோ விகிதம், ரேஷியோன்னு அர்த்தம். விகிதம் அப்படின்னாலே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ, அது ஒரு பின்ன வேல்யூ, குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் எரேஸ் பண்ணிடுறேன்ப்பா. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்கான், ஸோ 49 பை அதே எக்ஸு தான். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா அது இப்படி டிவிஷனில் கொடுத்தா ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ போட்டு இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான், அதுவே எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்குறதும் ஒன்று தான். இதோட மதிப்பு அப்படின்றது மாறாது. அப்போ 49 பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா, பிசிக்கல் எவ்வளோப்பா, எக்ஸ் பை 4. இந்த சேம் ஃபார்மேட்டு தானே, இதை போய் இப்படி பெருக்குங்க. ஸோ இவர் இங்கே பெருக்குங்க, அவ்வளோதான். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், 49 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, எக்ஸு ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரு இந்த பக்கம் வந்தால் என்னவா மாறும், ஸ்கொயர் ரூட்டு. ஸோ 49 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, எக்ஸு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றது 2 நம்பருக்கும் பொதுவான நம்பர். அப்போ 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோப்பா வரும், 7. 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. 7 × 2 எவ்வளோப்பா, 14 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், நான் இது சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படியாவது ஒரு முடிஞ்சால் ஒரு 20 ஸ்கொயர் படிச்சுக்கோங்க. 20 ஸ்கொயர் படிக்கணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 20 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனாலும் ஒரு 10, அப்படி இல்லைனாலும் கிடையாது, ஒரு 10 கியூப் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்னால் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அதுவே நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கப்பா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x³ + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 513. இந்த +1 அந்த பக்கம் போனால் எவ்வளோப்பா, -1. அப்போ x³ விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 512. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் பார்த்த உடனே சொல்வீங்க. என்ன சொல்வீங்க அப்படின்னா, இந்த க்யூப் அந்த பக்கம் போனால் க்யூப் ரூட், x விச் இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 512. 512 க்யூப் ரூட் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நான் ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட்னு தனியாக ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கேன்ப்பா. ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது, க்யூப் ரூட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதை போய் பாருங்கள். இல்லைங்க எனக்கு டைம் எல்லாம் இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்யூப் வந்துனாப்பா, இப்போ 512க்கு க்யூப் ரூட் எடுத்தால் 8 வருது. ஓகேங்களா? அந்த கன மூலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எடுத்தால் நமக்கு 8 வருது. இப்போ பாருங்களேன், அப்போ இதோட அர்த்தம் என்னது, 8ஓட க்யூப் அப்படின்றது 512 தானே அர்த்தம். கரெக்டு தானேப்பா? அதனால தானேப்பா அது நமக்கு 8 க்யூப், இதுக்கு 512க்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான பொது வடிவம் 8 க்யூப்னு எழுதுகிறோம். அந்த க்யூபுக்கும் கேன்சல் ஆகிட்டு 8ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் க்யூப் ரூட்டும் எனக்கு தெரியாது, என்னால் நம்பரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் என்ன பண்ணுறது, அவங்களுக்கான வழியை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே என்னப்பா சொல்லியிருக்காங்க, x³ விச் இஸ் ஈக்குவல் டு 512. அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பரை நான் க்யூப் பண்ணும்போது எனக்கு 512 வரப்போகுது. கரெக்டாப்பா? நான் சொல்கிறதே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா தெரியும்னா இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு நம்பரை க்யூப் பண்ண போகிறேன். க்யூப் பண்ணும்போது எனக்கு என்னப்பா கிடைக்கணும், 512 கிடைக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 7ன்ற ஒரு நம்பர்ப்பா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கடைசி இலக்கத்தை மட்டும் வச்சுமே நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். கடைசி இலக்கம் மட்டும் 7 க்யூப் பண்ணுறேன்ப்பா. 7 க்யூப் 49 நமக்கு தெரியுமா இல்லையா? சாரி, ஸ்கொயர் 7 × 7 × 7. ஓகேங்களா? 7 ஸ்கொயர் 49, அதாவது 7 × 7 × 7பா. இப்படி இருக்கும். க்யூப்னா அதானே, 7 வந்து 3 வாட்டி போடுறது. அப்படி போடும்போது 7 × 7 எவ்வளோ வருவார், 49 வருவாரா? 49க்கு கடைசி இலக்கம் என்ன? இப்போ 49ன்னு இப்படி இருக்குது, அந்த கடைசி இலக்கம் என்ன, 9. அடுத்து இதையும் இந்த நம்பரையும் தான் நான் பெருக்க போகிறேன். 9 × 7 எவ்வளோ கிடைக்கும், 63, அதாவது 3ன்னு கிடைக்கும். அந்த கடைசி இலக்கம் எப்படி இருக்கும், 3ன்னு இருக்கும். எனக்கு கடைசி இலக்கம் எப்படி வரணும், 2. அப்போ இவர் கிடையாது. அப்போ 7 ஆன்சர் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு எடுக்கிறோம்ப்பா. 10 க்யூப் பண்ணால் நமக்கு தெரியுமா இல்லையா? அதாவது என்னது, 10 க்யூப் பண்ணால் என்னது, 3 0 வரப்போகிறாரு. அப்போ கடைசி இலக்கம் என்னது, 0ன்னு வரும். அப்போ கண்டிப்பாக இவரும் கிடையாது. அடுத்து இங்கே வந்துருங்கப்பா. ஸோ 8 க்யூப் பண்ணுறோம், என்னப்பா வருவார், 8 8 64 வருமா? அது இப்படி எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி எழுதிக்கோங்க. 8 × 8 எவ்வளோப்பா, 64. 64னா கடைசி இலக்கம் என்னது, கடைசி இலக்கம் பாருங்கள் 4.
அடுத்து இதையும் நான் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் 4 8 32. அப்போ இந்த கடைசி இலக்கம் 2ன்னு வராரா? அப்போ 8 கியூப் கண்டிப்பாக வருவார். அடுத்து நீங்கள் 9ஐயும் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ 9 நான் கியூப் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன்? 9 இன்ட்டு 9ன்னு இப்படி எழுதுவேன். 9 இன்ட்டு 9 எவ்வளோப்பா வருவார்? 81 வருவாரா? அடுத்து பாருங்கள், இந்த 81 இன்ட்டு 9 நான் பெருக்கணும். 9 எவ்வளோப்பா? 9. அப்போ கடைசி இலக்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ல் முடியுது. எனக்கு கடைசி இலக்கம் 2ன்னு முடியணும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி மட்டும் கரெக்டு, ரிமைனிங் எல்லாம் தப்பு. எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மெத்தட் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் போகிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா யூனிட் டிஜிட், இந்த கடைசி இலக்கம், அதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். அதாவது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 இது எதில் கேட்டிருக்கான்னு பாருங்கள். 2015 கேட்டிருக்கான். பட் இந்த மாதிரி மெத்தட் கேட்டால் விட்டு வந்துக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் நான் வரும்னு சொல்லிட்டேன். அதனால் நான் கம்பைல் பண்ணி தான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 என்பதை எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு கேட்குறான்ப்பா. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 3ஆல் நான் அதை வகுக்க போகிறேன். வகுத்தா எனக்கு மீதி என்னன்னு கிடைக்கும். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் போடலாமான்னு பாருங்கள். இதை போய் நார்மலில் போடுறாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்கப்பா. எப்படி போடுவாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3ஐ இதால் வகுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நம்பரை இதால் வகுக்கிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 7x மைனஸ் 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலினாமியல் வச்சு போடுறது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அது நல்லா எனக்கு மேக்ஸ் தெரியும் அப்படின்னு வச்சா கூட இது ரொம்ப டைம் எடுக்கிற கொஷின் தான். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறது? அப்படியே ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எக்ஸ் மைனஸ் 3 எதால் வகுக்கிறோமோ அது =0ன்னு எழுதிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் +3 கிடைக்கும். அப்போ எக்ஸ் =3ன்னு இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்போ எக்ஸ் =3னா என்னப்போ கிடைக்கும்? எனக்கு அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 27 கிடைக்கும். அப்புறம் என்னப்பா இருக்காரு? எக்ஸுக்கு பதிலாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். அது 3 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 3 9. இங்கே என்னப்பா கிடைக்கும்? 7 × 3 21. அடுத்து என்னப்பா இருக்காரு? ஒரு 3 இருக்காரு. அவ்வளோதானே இருக்காரு. ஜஸ்ட்டு அதாவது =0ன்னு எழுதிக்கிறீங்க முதல் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கிறாரோ அதை தூக்கி நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கப்பா, இது எவ்வளோ வரும்? 29 ஸோ 30 36 கிடைப்பார். இதுலேருந்து என்னப்பா? இது மைனஸ் 24. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 4 போனால் 2 ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 12 அப்படின்றது நமக்கான சரியான ஆன்சர். இதை நம்ம நார்மலாக போடணும்னா இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வகுத்தல் போட்டுட்டு இந்த நம்பரை உள்ளே போட்டு இதை வகுத்து போடணும். இது டைம் எடுக்கிறது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த எக்ஸ் =3ன்னு எழுதிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இந்த ஈக்குவேஷன் =0. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 =0. எதை வகுக்க போகிறோமோ நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற நம்பர். ஓகேங்களா? இது வந்து வெளியில் இருக்க அந்த கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அது =0ன்னு எழுதிக்க போகிறோம். எக்ஸ் =3. அப்போ 3ன்னு கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போது அடுத்து வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஓகேங்களா? ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பற்றினா உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா தெளிவாக கேளுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா வந்துடும். எனக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனே தெரியாதுங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு அவன் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியும்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக் எடுத்தால் அதை 5 மணி நேரம் கூட நடத்தலாம். அதில் அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கும்ப்பா. அதாவது ஏபின்னு 2 நம்பர் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 ஒரு 18ன்னு வச்சுக்கோங்களேன். இதான் அந்த நம்பர். ஓகேங்களா? ஏபிஆர்னா 20 18. இதை போய் நான் ஒரு ரேஷியோன்னு சொல்கிறேன் அப்படின்னா அது தப்புன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். விகிதம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரியும் புள்ளி வைக்கலாம், இல்லைனா இப்படி டிவைடில் a/b இப்படி எழுதினாலும் கரெக்டுப்பான்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? இப்படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு வகுத்தல் மாதிரி தானே இது. அதாவது இதில் வகுத்தல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பொதுவான நம்பர்லாம் அடிச்சிருவோம். இப்போ இதில் பாருங்களேன், 10 × 2 20, 9 × 2 18. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 10:9. அப்போ இந்த ரேஷியோ அப்படின்னா தான் கரெக்டு. விகிதம் அப்படின்னா இதுதான் சரியான ஆன்சர். விகிதம் அப்படின்னா இந்த 2 நம்பர்லேயும் அதுக்கப்புறம் எதுவுமே பொதுவான நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் விகிதம் அர்த்தம். ஓகேங்களா? சரி, விகிதாசாரம்னு சொல்கிறாங்களே இந்த ப்ரொப்போர்ஷன், விகிதாசாரம் அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நல்லா பாருங்க. விகிதாசாரம் அப்படின்றது ப்ரொப்போர்ஷன், விகிதாச்சாரம். இப்போ விகிதாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரெண்டு ரேஷியோவை சமம்னு சொல்லுவாங்க. அது இன்னும் ரெண்டு ரேஷியோ என்ன இப்போ நான் சொல்கிறேன். A/B which is equal to C/D அப்படின்னு சொல்கிறேன். இதுதான்ப்பா. அதாவது இது ஒரு ரேஷியோ தானே. இந்த இடத்துல பாருங்களேன், ஏவும் பி எப்படி இருக்காரு, ஒரு ரேஷியோவில் இருக்காங்க. சியும் டியும் எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு ரேஷியோவில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சமம்னு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ அதுதான் விகிதாசாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? விகிதம்னா இப்படி இருந்தால் அதுக்கு பேர் விகிதம்ப்பா. ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் விகிதாச்சாரம். வேறு எதுவும் குழப்பிக்காதீங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோடு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வகுத்தல் தானே, இது A/Bன்னா என்னப்பா, A வகுத்தல் பின்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு டாட் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது இன்னும் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B. அது மாதிரி இந்த ஈக்குவல் டு அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு டபுள் டாட், என்னது டபுள் டாட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் டாட் வச்சு C/D இப்படியும் கொடுப்பாங்க. அதாவது இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான வடிவம் தான் இது. ரெண்டுமே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஒரு ரேஷியோ, இதை ஒரு ரேஷியோ. இது பேர் அப்படின்னா சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது. அப்போ விகிதாசாரம்னா இவ்வளோதான்ப்பா. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன கொஷின் கேட்பாங்க, விகிதம் என்ன விகிதாசாரம் என்னன்னு தெரிஞ்சாச்சு. கொஷினுக்கு வந்துடுவோம். இப்போ நம்பர் கொடுத்துருவாங்க. எப்படி நம்பர் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ A/B நல்லா கவனிச்சுவாங்க. இதான் கொஷின் ஏரியா. 2:3. ஸோ B/C ஒரு 4:5. இப்போ நான் கொஷின் கேட்குறேன். ஸோ A/B/C என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறேன். நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த ரேஷியோவை எடுத்து எழுதிக்கோங்க. எனக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், 3 ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். ABC எப்படி போகணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ABCன்னு தூக்கி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ABCயை நான் மேலே எழுதிக்கிறேன். ஏக்கும் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஃபஸ்ட்டு 2:3 கொடுத்துருக்காங்களா. இதான் ஷார்ட்கட், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் B/C எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ 4:5ன்னு கொடுக்குறாங்க. எப்படி எழுதுறேன் பாருங்களேன். இது கூட இப்போ எழுதி வச்சிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏவும் பியும் 2:3, அடுத்து பியும் சியும் 4:5 அவங்க கொடுத்ததை எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. கரெக்டாப்பா? இப்போது இந்த கேப் இருக்கிற இடத்துல எதை தூக்கி எழுதணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்காரு, 3. இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்காரு, ஸோ 4. அவ்வளோதான்ப்பா. அடுத்து இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுத போகிறோம். 4 × 2 எவ்வளோப்பா, 8 பெருக்கல் எழுதணும். 4 × 2 எவ்வளோ, 8. 3 × 4 எவ்வளோப்பா, ஸோ 12. 3 × 5 எவ்வளோ, 15. அப்போ பாருங்கள், ABC அப்படின்றது என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8:12:15. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும், இது எல்லாமே ரேஷியோ தானே. ஓகேங்களா? இது என்னது, ரேஷியோ தானே. நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ரேஷியோ அப்படின்றது எப்படி இருக்கணும், ஏதாவது பொதுவான நம்பர் இருந்தால் அதெல்லாம் அடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் ரேஷியோன்னு சொல்லணும்ப்பான்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல 2 ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருந்துச்சு, அதை நான் அடிச்சிட்டேன். இப்போ அப்படியே நான் இங்கே போய் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல என்னப்பா இருக்குது, 8, 12, 15ன்னு இருக்குது. இதில் ஏதாவது பொதுவான நம்பர் இருக்கா, கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த 12லேயும் 15ல் கூட 3வது டேபிள் 4 × 3 5 × 3 இருக்கும். அதே 3த்துலேயும் பொதுவாக இருக்கணும். நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஏதோ 2 நம்பரில் பொதுவாக இருந்தால் அதெல்லாம் படிக்கக்கூடாது. 3த்துலேயும் பொதுவாக இருந்தால் அதை அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வரதை நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 3த்துலேயும் பொதுவாக எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 2வது எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன்ப்பா. ஸோ A/B அப்படின்றது 2:3. எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 1:2ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி B/C அப்படின்றது 3:5 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? C/D அப்படின்றது 4:2 சாரி 2 வராது, ரேஷியோ வராது, 4:3 இப்படி சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ நான் என்ன உங்களை கொஸ்டின் கேட்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா A/B/C/D என்னப்பான்னு கொஸ்டின் கேட்குறேன். முன்னாடி எப்படி எழுதணுமோ அதே தான்ப்பா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 4 கேட்குறாங்களா, அப்போ 4 தூக்கி மேலே எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ A/B/C/D. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுக்குறான்னு பாருங்கள். AB என்னது 1:2, இவர் 1:2. BC எவ்வளோப்பா, 3:5ன்னு சொல்லியிருக்கான். CD எவ்வளோப்பா, 4:3. இப்போ பாருங்கள் எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. கரெக்டாப்பா? இதில் இங்கே ஒரு கேப் இருக்குது, இதில் இங்கே ஒரு கேப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 கேப் இருக்குது. இந்த கேப்லலாம் என்னத்தை போய் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2. அதே அப்படியே போட்டுருங்க. இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 5. இந்த கேப்புக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 3. இந்த கேப்புக்கு என்னப்பா, 4 4. அவ்வளோதான். இப்போ பாருங்கள். ஸோ 4 × 3 எவ்வளோப்பா, 12. இங்கே என்ன பாருங்கள், 3 2 6 6 இதெல்லாமே பெருக்கணும். ஸோ எல்லாத்தையும் பெருக்கி எழுதணும். 3 2 6 6 4 24. இங்கே என்ன பாரு, I 2 10 10 × 4 40. I 2 10 10 × 3 எவ்வளோப்பா, ஸோ 30ன்னு வராங்க. இப்போ இதனோட ரேஷியோ நான் அப்படியே சொல்லிட முடியுமா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் காமனாக இருக்காருன்னு பார்க்கணும். இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2வது வாய்ப்பாடு எல்லாத்துலேயும் வருது இல்லையா? அப்போ 6 2 12. ஸோ 12 × 2 24. 20 × 2 எவ்வளோப்பா, 40.
15 2 30. என்ன பண்ணியிருக்கேன், இது அப்படியே 2ஆல் வகுத்து. இப்போ இதில் பாருங்களேன், இன்னும் ஏதாவது காமனாக இருக்கா? 2வது வாய்ப்பாடு இருக்கா? இல்லை. எல்லாத்துலேயும் 4த்துலேயும் பொதுவாக பார்க்கணும். 3வது வாய்ப்பாடு இருக்கா? இல்லை. அப்போ என்னோடய A:B:C:Dக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:12:20:15 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இவ்வளோ தான்ப்பா ரேஷியோன்னா, அவ்வளோதான், சிம்பிள். ஒன்று இந்த மாதிரி ஈஸியாக கேட்க முடியும், ABBCயை கொடுத்து கேட்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 4 இது கேட்க முடியும். ஓகேங்களா? இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஒன்றும் உங்களுக்கு வராது பெருசாக. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வேல்யூ கொடுப்பான். என்ன கொடுப்பான்? 3A which is equal to 4B which is equal to 5C இப்படி கொடுப்பான். இன்னொன்று என்ன கொடுப்பான் அப்படின்னா A/3 ஸோ which is equal to B/4 which is equal to C/7. இதுக்கு நான் அப்படியே ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன்னொன்று உங்களுக்கு பெருசாக இதில் கான்செப்ட் போல், ஏன்னா இது நம்ம கிளாஸ் போகிற மாதிரி போல், இது ரிவிஷன், அதனால் கொஞ்சம் அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், A/3 B/4 C/7 அப்படின்னா இந்த மாதிரி வகுத்தலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாகவே அப்படியே தூக்கி எழுதுங்க. எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = 3 ஸோ B = 4 C = 7 அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டான், எல்லாமே ஈக்குவல்ட்டில் கொடுத்துருக்கான். இப்போ இதையும் பெருக்கல்ல கொடுத்து வச்சுருக்கான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ABC இதுக்கு தான் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற மாதிரிங்க, இந்த A கிட்ட பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கி எழுதுங்க. அப்போ 4 × 5 எவ்வளோப்பா? 20 அப்படின்றது ஏவோட ரேஷியோ. ஸோ அவ்வளோதான்ப்பா. பிக்கு என்னென்னா, பி கிட்ட இருக்க நம்பரை மட்டும் விட்டுருங்க, ரிமைனிங் 2 நம்பரை பெருக்கி எழுதுங்க. 5 × 3 எவ்வளோப்பா? 15 அப்படின்றது பியோட ரேஷியோ. அடுத்து சிக்கோட ரேஷியோ பார்க்க போகிறோம். இந்த 5 மட்டும் விட்டுருங்க, ரிமைனிங் 2 நம்பரை பெருக்கி எழுதுங்க. அப்போ 4 × 3 எவ்வளோப்பா? ஸோ 12. அப்போ A:B:C வேல்யூ அப்படின்றது 20:15:12. இது தான்ப்பா முக்கியமான ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ அப்படியே சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்கான்றது பார்க்கலாம். இப்போ இது தான்ப்பா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான். இதில் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? வகுத்தலில் கொடுத்துருக்கான். நான் என்ன சொன்னேன்? வகுத்தலில் கொடுத்தா அப்படியே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸே தேவையில்லை. நமக்கு லாஸ்ட் டைமில் நிறைய மேட்டர் நம்ம மைண்டில் டம்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தேவையான மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறதுனா நான் சொல்லிட்டு, இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கிளாஸே போட்டிருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ மேட்டர் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்லேருந்து எல்லா கான்செப்ட்டும் படித்தோம், நமக்கு அந்த ஒரே டாபிக் தான் படிக்க முடியும், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வகுத்தலில் இருந்துட்டான் அப்படின்னா ஏன்னா அப்படியே 3 அவ்வளோதான்ப்பா. ஸோ பின்னா அப்படியே 4 அவ்வளோதான்ப்பா. சின்னா அப்படியே 7 அவ்வளோதான். இப்போ அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கான்? A+B+C / C என்னப்பான்னு கொஷின் கேட்குறான். ஏக்கு பதிலாக என்னப்பா? 3 + அது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி சொல்லுங்கள், அவ்வளோதான். என்னப்பா? 7 3 10 10 4 எவ்வளோப்பா? 14. சியோட வேல்யூ என்னப்பா? / C தானே சொல்லியிருக்கான். இதை 7 இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்ன வரும்? 2 அப்படின்றது நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தானே அது ஈஸி, இல்லைனா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். எனக்கு இப்படி கொடுத்துட்டான், நான் என்ன பண்ணுறது? எக்ஸும் ஒய்க்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டான்ப்பா. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வகுத்தலில் கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே. ஓகேங்களா? இது என்னப்பா? 5x - 2y இப்படி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? அவனே கொடுத்துட்டான். இப்போ நம்ம போன தரலாம் நம்மளே எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்களேன். ஏவோட ரேஷியோ 3, பியோட 4, C = 7ன்னு எழுதணும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு வேலை மிச்சம். அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? எக்ஸ்னா 3, ஒய்னா 4 எடுத்துக்கோங்கன்ட்டான். இது இந்த மாதிரி கொடுத்துட்டானே அப்படின்னா x/y தானே எழுதுவோம். x/y which is equal to 3/4. அப்போ இதோட அர்த்தம் என்னப்பா? எக்ஸ்னா 3, y = 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே இன்னும் கான்செப்டாலாம் நம்ம போக தேவையில்லை, நமக்கு அவ்வளோ டைம் இல்லாத மாதிரி ரொம்ப உள்ள இன்டெப்த்தாலாம் போகாதீங்க. ஜஸ்ட் எக்ஸ்னா 3, y = 4 அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுன்ற இடத்துக்கு பதிலாக 3 போட போகிறேன், ஒய்ன்ற இடத்துக்கு பதிலாக 4 கொண்டு போய் போட போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எழுதுகிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக என்னப்பா? 4. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக என்னப்பா? 4. பெருக்கி பாருங்கள். ஸோ 4 3 12, ஐனா இங்கே 20, இங்கே என்னப்பா? I 3 15 -8. இப்போ மேலே பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 32. 15 8 போனால் எவ்வளோப்பா வரும்? 7. அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னும் அப்படியே இந்த கொஷினை ரிவர்ஸாக கேட்பான். எப்படி கேட்பான்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த சம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு 1 more எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x + 3y 2x - 3y இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர். இந்த இடத்துல 2 2 தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருவான்ப்பா. which is equal to 3/4 அப்படின்னு கொடுத்துருவான். அவன் என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/y ரேஷியோ என்னன்னு கொஷின் கேட்பான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டா நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கேட்டால் நான் எப்படி போகிறது? இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா
இப்போ பாருங்களேன், இதுவும் ஈக்குவல் சொல்லியிருக்கான்ல. இப்போ எப்படி கொஷின் கேட்பானா, ஈஃப் இப்படி இருந்துச்சு அப்படின்னா x/y என்ன, இல்லை xyயோட மதிப்பு என்ன தான் கொஷின் கேட்க போகிறான். ஜஸ்ட் அப்படியே இப்படி பெருக்கல் பண்ணிக்கோங்க. இப்படி போய் பெருக்கல் பண்ணுங்கள், இப்படி போய் பெருக்கல் பண்ணுங்கள். ஸோ 8x எவ்வளோப்பா, 4 × 3 12y, 3 வச்சு பெருக்குங்க 6x மைனஸ் 9yன்னு இருக்கும். கரெக்டாப்பா? ஜஸ்ட்டு இதை கொண்டு போய் எங்கே பெருக்கிறேன், இதை கொண்டு போய் எங்கே பெருக்கிறேன். பெருக்கினதுக்கப்புறம் இங்கே 8xன்னு இருக்கா, இங்கே 6x இந்த பக்கம் கொண்டு போனால் எப்படி பார்க்கும், மைனஸில் மாறும். எப்படி மாறும், மைனஸில் மாறும். இப்போ பாருங்கள், 8ல் 6 போச்சுன்னா 2xன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த ப்ளஸ் 12y இருக்கார், இங்கே என்ன இருக்கார், ப்ளஸ் 12y. இவர் அந்த பக்கம் போனால் என்னப்பா கிடைப்பார், மைனஸ் 12y. இது ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு நானே சொன்ன நம்பர், ஓகேங்களா. அவன் கரெக்டாக வர மாதிரி கொடுப்பான். இந்த இடத்துல 2x which is equal to இங்கே ஆல்ரெடி மைனஸ் 9y இருக்கார், இது போனால் என்னப்பா கிடைக்கும், ஸோ மைனஸ் 12yன்னு கிடைக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ இது எவ்வளோ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா கிடைப்பார், மைனஸ் 21y அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாப்பா? இந்த இடத்துல 2x. இப்போ பாருங்கள், இந்த x இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இதில் 2 × x இருக்கிறதா தானே அர்த்தம், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே மைனஸ் 21ன்றது ஒரு நம்பர், × y இருக்கிறதா தானே அர்த்தம். x அப்படியே இருக்குது, இந்த பெருக்கல்ல இருக்கிற y இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தில் மாறும். ரிமைனிங் எவ்வளோப்பா, மேலே ஒரு மைனஸ் 21 இருப்பார், இங்கே பெருக்கல்ல இருக்க 2 அங்கே போனால் வகுத்தில் மாறும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸோட ரேஷியோ மைனஸ் 21, ஒய்யோட ரேஷியோ 2, ஓகேங்களா. நமக்கு அவன் எப்படினாலும் கொஷின் கொடுக்கட்டும். இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2x அப்படின்னா 2 × xன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 21 × ஒய்ன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு xy ரேஷியோ தானே தேவை. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த பெருக்கல் இருக்கிற ஒய் இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறிடும். இங்கே பாருங்கள், மைனஸ் 21 அப்படியே இருக்கும், இங்கே பெருக்கல் இருக்க 2 இந்த பக்கம் போனால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ x = மைனஸ் 21ன்னு அர்த்தம், y = 2ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் மிஸ் பண்ணுறாதீங்க. ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் நான் முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த சம் பாருங்களேன். ஒரு அமௌண்ட்டு, ஒரு தொகை அப்படின்றது 5:11 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. முதல் மனிதனுக்கு 250 கிடைத்தால் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இப்போது ஒரு அமௌண்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்களாம், அந்த தொகையை 5:11ன்னு பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு பர்சன், அப்போ இவர் யாரோ, இது முதல் பர்சனாக இருக்கும். அவங்க தானே சொல்லியிருக்காங்க, 2ஆக பிரிக்கிறாங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது முதல் பர்சன், இது இரண்டாவது நபர். முதல் மனிதனுக்கு 250 கிடைத்தால் மொத்த தொகைனா என்னப்பா. இப்போ இந்த ரேஷியோ நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மொத்தம் அப்படின்றது. இதை தூக்கி நான் தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா, இப்போ இது கூட எனக்கு என்ன பெருக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா. ஏன் நான் பெருக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ரேஷியோ அப்படின்றது பொதுவானது எல்லாத்தையுமே அந்த கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை சொல்கிறது தான் ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, அவன் ரேஷியோ கொடுத்துட்டான். அப்போ நம்ம எடுக்கும்போது இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5x இல்லைனா 5 பார்ட்டு இல்லைனா 5 யூனிட்டு. இப்போ இது 5xனா இது 11xன்னு அர்த்தம், இது 5 பார்ட்னா இது 11 பார்ட்னு அர்த்தம், இது 5 யூனிட் அப்படின்னா இது 11 யூனிட்னு அர்த்தம். இந்த மாதிரி எந்த ஒரு சிம்பிள்னாலும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இது இப்படி ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்கிறேன். அந்த 5x அப்படின்றது ஏன்னா முதல் மனிதனுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க, 250. மொத்த தொகைனா என்னப்பா, மொத்தம்ன்றது நான் எப்படி எடுத்துக்கணும், இந்த 11x + 5x 2 பேர் சேர்ந்தது தான் அந்த மொத்த தொகை. அப்போ மொத்தம் அப்படின்றது 16x என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும், which is equal to என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனே பார்த்துக்கோங்களேன். 5x 250னா ஓரஞ்சு 5, 5 × 5 25. அப்போ ஒரு x, இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு x which is equal to 50ன்னு எனக்கு தெரியுது. ஒரு x 50, எனக்கு என்ன தேவை, 16x தேவை. அப்போ ரெண்டு பக்கமும் நான் 16ஆல் பெருக்கிடலாமா. அப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நான் 16ஆல் பெருக்கிறேன், இந்த பக்கமும் நான் 16ஆல் பெருக்கினேன், இந்த பக்கம் நான் 16ஆல் பெருக்கினேன், எனக்கு என்ன கிடைக்கும், 16x which is equal to 16 × 5 எவ்வளோப்பா, 80. அப்புறம் அந்த 0 அப்படியே கீழே இருக்கும். அப்போ இந்த 16 பார்ட் அப்படின்றது மொத்தம், நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் மொத்தம். எவ்வளோப்பா, 800 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இட்ஸ் வெரி ஈஸி ஒன். ரேஷியோவில் முக்கியமானது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வேணும்னா நம்ம ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு டைம் உங்களுக்கு இல்லாத காரணத்தால் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை, அதாவது ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா, இது 2022 டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணுறது, இஃப் 3 நான்-ஜீரோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னவோ சொல்லிட்டு போட, அதாவது ஏபிசி அப்படின்றது 3 பூஜ்ஜியமற்ற எண்கள், அப்படின்னா வேறு ஏதோ நம்பர் அதுக்கு பதிலாக இருக்க போகுது.
பெருக்கு தொடர் வரிசையில் இருந்தால், ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே கொடுக்குற கண்டிஷனில் எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லைனா எது ஆன்சராக வரப்போகுது அதானே கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ பெருக்கு தொடர்னால் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து நேற்று கிளாஸில் நேற்று கிளாஸ்லேயே ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுங்களேன், 32, ஸோ 35, 38, 41 இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு இது பெருக்கு தொடராக கூட்டு தொடரான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கணும்ப்பா. இது வந்து 2வது நம்பர்னு எடுத்துக்கணும், இதை ஃபஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட் நம்பராக இருக்கும், இது 2வது நம்பராக இருக்கும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பார்க்கணும்ப்பா, வேறு எதுவும் கிடையாது. இப்போ 32, 35 பெரிய நம்பர் தானே. அப்போ 35 32 போனால் நமக்கு எவ்வளோ இப்போ கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 38 35 போனால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 41 38 போனால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அதாவது இந்த வித்தியாசம், அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் வித்தியாசம். 2வது நம்பர்லேருந்து நான் முதல் நம்பரை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் அப்படின்றது கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்னது? கூட்டுத்தொடர், ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இப்போ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இப்படி இருக்குப்பா. இப்போ இந்த சீரீஸை கொடுத்துட்டு இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படின்றத எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 நம்பராக எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதையும் எடுத்துக்கணும், அப்புறம் இதையும் எடுத்துக்கணும், அப்புறம் இதையும் எடுத்துக்கணும். இந்த 2 நம்பராக எடுத்து அதில் 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். அந்த வித்தியாசம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே ஒரு நம்பர் பெருக்கு தொடர் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2வது நம்பர், இப்போ இந்த 2 நம்பர் எடுக்கிறோம்ப்பா. இந்த 2வது நம்பர் அதை வந்து இங்கே டி சொன்னாங்க பார்த்தியா, வித்தியாசம் சொல்லிட்டு. இங்கே ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷியோ அதாவது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நம்பர் டிவைட் பை முதல் நம்பரையும் போட்டு வகுக்கணும். அதாவது இங்கே என்னது, 2வது நம்பர்னா 8, முதல் நம்பர்னா என்ன 4. இதை அடிச்சு போட்டால் நமக்கு ரேஷியோ எவ்வளோ கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அடுத்து இது ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும், 8ம் 16ஐயும் எடுத்துக்கணும். அப்போ 2வது நம்பர் என்னப்பா? 16, முதல் நம்பர்னா 8. இதை அடிச்சு போட்டால் என்னது? ரேஷியோ 2 தான் வராது. அடுத்து இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கணும். இல்லை 2வது நம்பர் எதுப்பா? இப்போ 16 32னா 2வது நம்பர் 32, முதல் நம்பர்னா யார்? 16. இதை அடிச்சு போடுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? ரேஷியோ 2ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த நம்பர் எடுத்துக்கோங்களேன், இந்த 2 நம்பர் எடுத்துக்க போகிறேன். 2வது நம்பர் யாருப்பா? 64, முதல் நம்பர் அப்படின்றது 32. இதை அடிச்சு போட நமக்கு என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. அப்போது இந்த ரேஷியோ நல்லா பாருங்கள், அந்த பொதுவான ரேஷியோ ஒரே மாதிரி வந்தால் அந்த தொடர் அப்படின்றது பெருக்கு தொடர், அதாவது ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்கிறான்? பெருக்கு தொடர்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்துருங்க, பெருக்கு தொடர்னு சொல்லிட்டான். ஏபிசி 3ம் பெருக்கு தொடராம்ப்பா. ஓகேங்களா, பெருக்கு தொடர் அப்படின்னா ரேஷியோ காமனாக தானே இருப்பார். மொதல் விஷயம் அது தானே, ரேஷியோ காமனாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம ரேஷியோ எடுத்து எப்படி எழுதுவோம்? B/Aன்னு எழுதுவோம். இது யார்? ரேஷியோ தான். அடுத்து இந்த பியும் சியும் எடுக்கிறோம், இதுக்கு வந்து ஒரு ரேஷியோ எடுக்கிறோம். எப்படி இருக்கும்? C/Bன்னு இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குன்ட்டான். அவன் பெருக்கு தொடரில் இருக்கா இல்லையா நம்மளை கொஷின் கேட்கல, இருக்குன்ட்டான். இருக்குன்னு இருந்தால் என்ன இருக்கணும்? இப்போ இந்த ரேஷியோ இந்த 2 ரெண்டுலாம் ஈக்குவல் தானேப்பா. 2 ஏன்னா எல்லாமே ரேஷியோ தானே. அதே மாதிரி இந்த ரேஷியோவையும் இந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவல்னு சொல்லிடுறோம். சொன்னால் என்ன கிடைக்கும்? B/A which is equal to C/B. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், C/B. ஓகேங்களா, இப்போ அதாவது 2 ஈக்குவல், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, ரெண்டுத்தையும் நானாக ஈக்குவல்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? அவன் தான் பெருக்கு தொடர்னு சொல்லிட்டானே. பெருக்கு தொடர்னால் இந்த காமன் ரேஷியோ ஆறுன்றது பொது. அப்போ B/A which is equal to C/B. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? என்னப்பா கிடைக்கும்? B² which is equal to CA. அப்போ B which is equal to எவ்வளோப்பா? இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின், அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். அதாவது பெருக்கு தொடராக இருந்தால் B² which is equal to CAன்னு உங்களுக்கு தெரியணுமே தவிர அந்த இடத்துல போய் போட்டுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு புரியதுக்காக போட்டு காமிச்சேன். அவன் பெருக்கு தொடர்னு சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வந்து நின்னணும், B² which is equal to CA. அப்போ B அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் CA அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதை அப்படியே ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இப்படி தான் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு மெமரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ பாருங்களேன், இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக தான். இந்த சுருக்குகளை என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கொயர் ரூட்ப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே 176 இருக்குப்பா, அது கூட ஒரு ப்ளஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ரூட்டு 2401 இருக்குது. ஓகேங்களா, இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா உள்ளேருந்து வரணும். அதாவது ஃபஸ்ட்டு இது இப்போ பாருங்களேன், இது வந்து ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயராக தானே இருக்க போகுது. ஓகேங்களா, 50 ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 60 ஸ்கொயர், என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம். இது ஏதோ ஒரு ஸ்கொயரோட இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது.
இதுக்கு என்ன தெரியணும், ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது. நம்ம ஆல்ரெடி தமிழ் வேல் அகாடமிலே ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் எப்படி எடுக்கிறது நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, எனக்கு ஸ்கொயர் ரூட்டே தெரியாதுங்க, கேட்டால் நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போய் பாருங்கள். இல்லைங்க எனக்கு ஸ்கொயர் ரூட்லாம் அப்படிலாம் எடுக்க தெரியாது, அப்படிலாம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஸ்கொயரும் படிக்க முடியாது, இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் எப்படியாவது கணக்கு போகணும், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி இருக்காது. என்ன வழின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயராக இருக்க போகுது, அது எனக்கு என்னன்னு தெரில. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒற்றை இலக்கத்தை எடுத்துக்கிறேன், அதாவது யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க, இல்லை கடைசி இலக்கம் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஒன்றுன்னு முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு, ஒன்றுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ எந்தெந்த நம்பரெல்லாம் நான் ஸ்கொயர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுன்னு முடிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இருக்கிறதே 1லேருந்து ஆரம்பித்து 9 நம்பர் தான்ப்பா இருக்கார். நம்பர்னாலே அதானே, இன்னொன்று 0, அதை நம்ம விட்டுருவோம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும் கரெக்டாக. 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா வரும், 4ன்னு வரும். அதை விட்டுருங்க, எனக்கு என்ன தேவை, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அந்த 1 வர மாதிரி தான் நான் பார்க்கணும். 3 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். அந்த கடைசி இலக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 4 ஸ்கொயர் பண்ண என்னப்பா வரும், 16. கடைசி இலக்கம் எப்படி இருப்பார், 6ன்னு இருப்பார். எனக்கு என்ன தேவை, 1 தான் தேவை. 5 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் எப்படி முடிவார், 25னா 5ல் தான் முடிகிறாரு. 6 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா, 36. அப்போ அந்த கடைசி இலக்கம் 6ன்னு இருக்குது. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், ஸோ 49. அப்போ கடைசி இலக்கம் 9ன்னு இருக்கார். அடுத்து 8 ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், 64. கடைசி இலக்கம் 4ன்னு இருக்கார். 9 ஸ்கொயர் பண்ணுங்களேன், 9 எவ்வளோப்பா, 81. கடைசி இலக்கம் 1ன்னு இருக்கார். அப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர் எந்தெந்த நம்பரை ஸ்கொயராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 1ஓட ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா 9ஓட ஸ்கொயராக இருக்கலாம். புரியுதாப்பா. இதுதான்ப்பா விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. 1ஓட ஸ்கொயராக இருக்கணும், இல்லைனா 9ஓட ஸ்கொயராக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் பார்க்குறேன் இந்த 1, இப்போ 1ன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு முன்னாடி மேபி என்னென்னலாம் வரப்போகுது நமக்கு இப்படி தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இது மேபி எப்படி சொல்லலாம், 51 ஸ்கொயராக இருக்கலாம். 51 நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன். இல்லைனா 49 ஸ்கொயராக இருக்கலாம், 79 ஸ்கொயராக இருக்கலாம், 89. அது 9ன்னு முடியக்கூடிய எந்த நம்பரோட ஸ்கொயராகவும் இது இருக்கலாம். அதே மாதிரி 1ன்னு முடியக்கூடிய எந்த நம்பரோட ஸ்கொயராகவும் இது இருக்கலாம். இதுதான் வாய்ப்பு. ஓகேங்களா. அப்போ நானாக கெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சரி, ஒரு வேளை 1ன்னு முடிஞ்சோம் அப்படின்னா என்னவாக இருக்கும், ஓகே அது ஸ்கொயர் ரூட் எடுத்தாங்க. இப்போ நம்பர் 51 ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃபாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் ஒரு 51 ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு இங்கே 51 இருக்கும். அந்த கடைசி இலக்கம் என்னப்பா இருக்கும், 1ன்னு முடியும். கரெக்டாக. நல்லா பாருங்கள், 1ஓட ஸ்கொயராக இருந்தால் அந்த கடைசி இலக்கம் கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். அந்த 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 + 1 7ன்னு கிடைக்கும். அதை ஸ்கொயர் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கடைசி இலக்கம் 2, 3, 7, 8 இதில் முடிந்திருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 2, 3, 7, 8 இப்படி முடிந்திருந்தால் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கொயராகவே இருக்காது, அதாவது முழு வர்க்கமாக இருக்காது. இப்போ நான் அந்த இடத்துல 1ன்னு எடுக்கிறேன்னா 1 + 6 எவ்வளோப்பா, 7ன்னு கிடைக்குது. இது ஒரு கண்டிஷன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லையும் ரொம்ப டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. அது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் நடத்தணும் அப்படின்னால அது ஒரு அரை மணி நேரத்து வீடியோ, அதை நானே நடத்தி போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்கள். இல்லைன்றவங்க இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் கடைசி இலக்கம் 2, 3, 7, 8 இப்படி முடிந்திருந்தால் அந்த நம்பர் நிச்சயமாக ஒரு முழு வர்க்கமாக இருக்காது. நீங்கள் வேணால் உங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஸோ இல்லை எதோட ஸ்கொயரை வேணாலும் படித்து பாருங்கள். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க ஸ்கொயரை படித்து பாருங்கள். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 49 இது மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. 49 ஸ்கொயர், 59 ஸ்கொயர், 101 ஸ்கொயர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 2, 3, 7, 8 முடியவே மாட்டாங்க. அப்போ இங்கே என்ன வராரு, எனக்கு 7 வராது. அப்போ 1ஓட ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு 7 வராது. 7 இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி இல்லைனா 9ஓட ஸ்கொயராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கான்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 9க்கு முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது 59 இருக்கட்டும், 49 இருக்கட்டும், 61 இருக்கட்டும், என்னனாலும் 69 இருக்கட்டும், எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். இங்கே 9ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலி இது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், 59 ஸ்கொயராக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட்டு, இது 2 கேன்சல் பண்ணிட்டு இங்கே 9ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்னப்பா கிடைக்கும், இது 2 கேன்சல் ஆகிட்டுனா ஸ்கொயர் ரூட்குள்ளே 176 + 59. நான் 59ன்றது ரஃபாக சொல்கிறேன், முழு வேல்யூ நான் இன்னும் சொல்லவே இல்லை, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ 9 + 6 எவ்வளோப்பா, 15, 5ல் முடியும். அப்போது ஒரு நம்பர் 5ல் முடியணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எதோட நம்பராக தான் ஸ்கொயர் ஆகணும், 5ஓட ஸ்கொயராக மட்டும்தான் இருந்தாகணும். ஸோ ஆப்ஷன் பி. அப்போ கண்டிப்பாக 15 ஸ்கொயர் அப்படின்றது மிக சரியான ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெரியுது. இது எனக்கு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு பார்த்தா ஷார்ட்கட் எப்படிப்பா போடுவோம், ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ஷார்ட்கட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுவோம், நம்ம
ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 2401 இருக்கா, கடைசிலேருந்து 2 டிஜிட் பிரிக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு நம்பர் 1ன்னு முடியுது அப்படின்னா அந்த கடைசி இலக்கம் 1ன்னு முடியுது அப்படின்னா ஒன்று அது 1ஓட ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா 9ஓட ஸ்கொயராக இருக்கலாம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் 24க்குள்ளே இருக்கிற நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற முழு வர்க்கம் அதுக்குள்ளே இருக்கணும். என்னவாக இருக்கும், 5 25னா 24 தாண்டி போகுது. அப்போ 4 × 4 16. அப்போ இங்கே 4ன்னு வரும், இங்கேயும் 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 வாய்ப்பு இருக்கும், 41 இருக்கலாம், 49 இருக்கலாம் நமக்கு தோணும். ஓகேங்களா. இப்போ ஒருவேளை 41 இருக்குமா 49 இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இருக்கார் பார்த்தீங்களா, அதோட அடுத்த நம்பர் 4க்கு அப்புறம் என்ன வருவார், 5 வருவாரா, அவ்வளோதான்ப்பா. இப்போ 4ஐயும் 5ஐயும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, 20 வராரு. நம்ம வரக்கூடிய நம்பர் எப்படி வராரு, 20 வராரு. இந்த இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து 24. நல்லா பாருங்கள், நமக்கு வர்ற நம்பர் 20. இப்போ 20 விட 24 எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பரில் யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக பார்த்து சூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், நமக்கு வரக்கூடியது இது வந்து வரக்கூடியது, இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கிவன் கொடுத்துருக்க டேட்டா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ 4 × 5ன்னு போட்டு பேருக்கணும், 20 கம்மியாக வராரு. அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போது எனக்கு 24 பெருசு, அப்போ நான் பெரிய வேல்யூவை சூஸ் பண்ணணும். அப்போ 49. ஓகேங்களா. அப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள், 49 ஸ்கொயர் பண்ணால் அது வருவார். அடுத்து இதை நம்ம ஆட் பண்ணி பாருங்கப்பா. ஸோ 15 ரிமைனிங் எவ்வளோப்பா, 1 வருவார். 7 5 12, ரிமைனிங் 1 225. அப்போ 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோப்பா வருவார், 15. இன்னும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டை பற்றின ஒரு முழு வீடியோ வேணும்னா ஸோ நம்ம யூடியூப்பில் போய் பாருங்கள். இல்லை இந்த யூனிட் டிஜிட் வச்சு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் டிஜிட் மெத்தட் அப்படின்றது புரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஈஸியான மெத்தட் வேறு எதுவுமே இருக்காது. ஏதோ புரியலை, கொஞ்சம் குழப்புது அப்படின்னா ஸோ மேபி 1 or 2 டைம்ஸ் நம்ம கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்களாம் கெஸ் பண்ணணும், 1ஓட ஸ்கொயர் 1ன்னு முடியுது, அப்போ 1 இல்லை 9 தான் இருக்க முடியும். 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா 6 + 1 7. இப்போ தான் சொல்லியிருக்காங்க 2 3 7 8 கடைசி இலக்கமாக இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ அந்த 1க்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 9 தான் வரப்போகிறாரு. 9 + 6 எவ்வளோ, 5ன்னு முடிய போகிறாரு கடைசி இலக்கம். அப்போ 5 அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் 15ஓட ஸ்கொயராக மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நீ கிளாஸ். இன்றைக்கி வந்து HCFும் நம்ம பார்க்கலான்னு இருந்தோம், பட் இதுவே நியர்லி 1 hour கிட்ட ஆக போகுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ பார்க்கறது உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த கிளாஸில் HCF LCM அது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸாமில் வேறு எப்படிலாம் கேட்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறோனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் சாஃப்ட் காப்பியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நீங்கள் சம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு இது இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், நான் அடுத்தடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூப்பா.